இப்போது ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க திருநங்கைகளுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, திருநங்கைங்கிற ஒரு கௌரவத்தை கொடுத்த, ரொம்ப நாள் கழித்து கௌரவத்தை கொடுத்த அந்த பேரை அகற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது டிஸ்அட்வான்டேஜ். அதே சமயத்தில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் இப்போலாம் திருநங்கையினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்களும் அதிகம் புடவை கட்டிக்கிட்டு யாசகம் கேட்டு போகிறாங்க, சம்பாதிக்கிற வழியும் தேடிக்கிட்டாங்க. இப்போது தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு யாரெல்லாம் தன்னுடைய உறுப்பை அறுத்துட்டு தன்னோட உயிரை பற்றி கவலைப்படாதையும் அவங்க அந்த பெண் வேடத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதே சமயத்தில் ஆணாகப்பட்டவன் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு நிற்கிறான்னா அது பெண்ணுக்கும் ஆபத்து, ஆணுக்கும் ஆபத்து. இதையும் புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கும் சலுகை கிடைக்கணுன்ட்டு எத்தனையோ கம்யூனிட்டி வந்தாச்சு. அத்தனை கம்யூனிட்டிக்கும் நம்ம சலுகை கொடுக்கணுன்னா இனிமேல் ஒவ்வொரு ஜெண்டரையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பல வருஷமாக நம்ம பார்க்கறது ஆண் பெண்ணுன்ற ஒரு அடையாளம் தான். இப்போ அதையும் தாண்டி மனசுக்கு ஏற்ற அடையாளம்னு ஒரு அடையாளத்துக்கு நம்ம ஜெண்டரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது நடக்காத சாத்தியமற்ற செயல். இதுக்கு போராட வேண்டிய அவசியமும் திருநங்கைகள் சிலருக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயத்துக்கு போராடுங்க. இந்த மாதிரி நீங்கள் திருநங்கை ஆனால் பாதிப்பு அடையக்கூடியவர்களால் ஒரு சமுதாயம் கெட்டு போகுதுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் எதிலையும் ஈடுபட வேண்டாம்னு தான் என்னுடைய கருத்து.